ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டெமல் வியூ. நாம் எல்லாருமே டார்சன் மூவியில் ஜங்கலில் வளர்ந்த ஒரு பையனை பற்றி பார்த்துருப்போம்ல. அந்த ஸ்டோரி நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பட் இந்த ஸ்டோரி ரியல் லைஃப்பில் நடந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ரியல் லைஃப் டார்சன் வியட்நாம் ஜங்கலில் 41 வருஷங்களாக வாழ்ந்து வந்திருக்காரு. அவரை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரியல் லைஃப் டார்சனோட பேர் என்னன்னா ஹோ வன் லெங். 1972 வியட்நாம் கண்ட்ரியில் ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் நடக்குது. அதில் ஹோ வன் லெங்கோட ஃபுல் ஃபேமிலியுமே இறந்து போறாங்க. அதில் தப்பிச்சது யாருன்னா இவரோட அப்பாவும் இவரும் மட்டும்தான். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா இந்த பாம் பிளாஸ்டால நடந்த ஷொக்கால அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த டிசைட் பண்றாங்க. அது என்னன்னா நாம இனிமேல் இந்த சொசைட்டில இருக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க ஒரு ஜங்கலுக்கு ஓடி போறாங்க. அதுல இருந்து 41 வருஷமா அந்த காட்டுக்குள்ள தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன, அவர் ஜங்கலுக்கு ஓடி போய் அங்கிருந்து ஹியூமன் சொசைட்டியை கம்ப்ளீட்டா விட்டு ஃபுல் நேச்சரோட தான் 41 வருஷங்களாக வாழ்ந்து வந்திருக்காரு. அவருக்கு எலக்ட்ரிசிட்டி, மொபைல், கார், ஸ்கூல் ஒன்றுமே தெரியாது. மாடர்ன் வேர்ல்டில் எதுவுமே அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அவரோட லைஃப் எப்படி போயிருக்குன்னா டார்சன் மூவியில் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் அவரோட லைஃப்பில் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் அவரும் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த காடு தான் அவரோட உலகமாக மாறி இருக்கு. அவர் பாம்பு, குரங்கு, சின்ன சின்ன பூச்சிகள் இது எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபாக ட்ரீட் பண்ணியிருக்காரு. டேஞ்சரஸான எனிமல்ஸ் கூட அவர் மேலே எந்த விதமான அட்டாக்கும் பண்ணாதாம். ஏன்னா அவர் அந்த நேச்சரோட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வாழ தொடங்கிட்டாரு. 2013 தான் மக்கள் இவரை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு கூட்டி வராங்க. டிவி, லைட், சவுண்ட், ஃபுட், கிளாத்ஸ் கூட அவருக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்திருக்காரு. அவர் ரொம்பவே இன்னசென்ட்டாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2021 லெங் கேன்சர் வந்து இறந்து போறாரு. பட் அவரோட லைஃப் ஸ்டோரி இந்த முழு உலகத்துக்குமே இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு. 41 வருஷங்களா எந்தவித டெக்னாலஜியும் இல்லாமல் சொசைட்டியோட வாழாமல் ஜஸ்ட் நேச்சரோட மட்டும் அவர் சர்வை பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த உலகம் அவரை ரியல் லைஃப் டார்சன்னு சொல்லி கூப்பிடுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ் டெமல் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.